ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்த முதல் வேலை என்னன்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணியை உடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுலையும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. குறிப்பாக நேற்று கூட்டணி கட்சிகளோட ஒரு மீட்டிங்கும் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் அதில் கலந்துருக்காரு. அது போக முக்கியமான வேறு தலைவர்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இடதுசாரிகள் அந்த ஈவெண்ட்டில் அந்த நிகழ்வில் கலந்துக்கல. எப்படி பார்க்குறீங்க அதை? லாஜிக்கல் எண்டு. டிஎம்கே அலையன்ஸில் இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் வெளியில் வந்து ஐதர் தேர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் சப்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். ஒன்று அரசுக்கு உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இல்லை அரசுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார்கள், பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். 2 இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ வைகோ புதுசாக போயிருக்காரு, அவருக்கு எம்எல்ஏ இல்லை, அதனால் அவர் வெளியிலேருந்து ஆதரவுன்ற கேட்டகரியில் தான் வருவார். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இருந்தாலும் இதில் சில கட்சிகள், குறிப்பாக திருமாலாம் வந்து அப்பப்போ திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக பேசிக்கிட்டு, அதாவது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பேசிக்கிட்டு இருக்கார் அவர் கடந்த 4-5 மாதங்களாக. அது இப்போ வந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் தாவேக அரசில் இருக்கோன்றாரு, இன்னொரு கட்டம் நாங்கள் திமுக கூட்டணியை தொடருன்றாரு. அப்புறம் திமுக கூட்டணி நாங்கள் எப்படி தொடர முடியும் தாவேக அரசில் இருந்துக்கிட்டுன்றாரு. இப்படி மாறி மாறி பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து இடதுசாரிகளும் வந்து நாங்கள் எந்த கூட்டணியிலுமே எந்த காலத்தில் இருந்ததில்லைன்றாங்க. இதே வாய் தான் வந்து திமுகவோட இருக்கும்போது இது கொள்கை கூட்டணின்னு பேசிச்சு. ஸோ இவங்க எல்லாமே வந்து 8 வருடங்கள் திமுகவோடு பயணப்பட்டவர்கள். திடீர்னு வெளியில் வந்த பிறகு ஒரு புது அரேஞ்ச்மெண்ட் வருது. கவர்மெண்ட் தாவேக்காவோடு இருக்காங்க, ஆனால் திமுகவோடையும் இவங்களோட லவ் அஃபேர் கண்டினியூஸ். ஸோ இது வந்து அன்டெனபிள் ஃபார் எனி ரூலிங் பார்ட்டி. ஸோ டிவிகேல வந்து அவங்க லாஜிக்கலாக என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸாக இது ஃபார்ம் ஆகணும். அவங்க தனியாக நின்று 35% ஓட்டு வாங்கி அன்ஃபார்ச்சுனேட்லி 112 மேஜிக் நம்பர் ரீச் பண்ண முடியல. 107 தான் வந்தது, 11 சீட்டு துண்டு விழுந்தது. தட்ஸ் த கேட்ச். அப்போ இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. இவங்க ஆதரவுன்னு வரும்போது அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டிஎம்கே அலைன்ஸ் இஸ் கிரம்பிளிங் கம்ப்ளீட்லி, தட் இஸ் டிஸ்இன்டெகிரேட்டட். நவ் டிஎம்கே இஸ் அ லோனர். நவ் தனிமரமாக நிற்குது திமுக. ஆனால் இந்த கட்சிகள் வந்து ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் ஆனால் தான், அது பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டாக ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டுக்கான க்ரெடிபிலிட்டி என்பதும் டிவிகேக்கான க்ரெடிபிலிட்டி என்பதும் அதிகப்படியாக டு அன் எக்ஸ்டெண்ட் வேர் அதர்ஸ் ரெஸ்பெக்ட் தம் அந்த லெவலுக்கு வருன்றதை தெளிவாக விஜய் புரிந்து கொண்டார். ஏன்னா இது இப்படியே உள்ளேருந்து ஆதரிக்கிறது, வெளியிலேருந்து ஆதரிக்கிறது, உள்ளே இருந்துக்கிட்டே ஏற்று பேசுறது, நாங்கள் எப்போனா வெளியில் வருவோன்றது, அப்புறம் நாங்கள் வந்து கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது, இஷ்யூ அடிப்படையில் தான் ஆதரிக்கிறோன்றது, நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாதுன்றது, இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுறதுன்றது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டையுமே வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணிவிடும். தட் இஸ் டீசிங் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டால் வந்து வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. எந்த நேரம் இவங்க வாபஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட்டு கவுந்துரும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் கவர்மெண்ட்டு. அஸ் வி செட் ஏர்லியர், ஒரு திஸ் இஸ் லைக் ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்த ஒரு இண்டிவிஜுவலால் லைஃபோட ஆம்பிஷன்ஸ் அவளோட ஆம்பிஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சதா சர்வ காலமும் வந்து அந்த டிசீஸ் வந்து தன்னை குடிச்சிடுமோ, தான் செத்துருவோமோன்ற ஒரு அச்சத்தில் தான் அவனும் இருப்பார்கள். லைஃப் த்ரெட்னிங் டிசீஸால் அஃபெக்ட் ஆன ஒரு இண்டிவிஜுவல். அந்த மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி 118 இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்குன்னா, அவங்க கவனம் பூராவே வந்து எந்த நேரம் எவன் கவுப்பான்றதுலேயே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து கூடிய வரைக்கும் அந்த பிட்வீன் 17 and 118 இருக்கக்கூடிய கேப்பை மேக்ஸிமம் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு 5 சீட்டு 6 சீட்டு கூட வந்தாலும் த டென்ஷன் வில் பி லெஸ். அதை தான் அவங்க கவனிப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அல்லது அச்சீவ் பண்ணாலுமே கூட ஒரு பொலிட்டிக்கல் கொலிஷன் இருந்ததுன்னா நம்ம இதில் மச் மோர் பொலிட்டிக்கல் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் நமக்கு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறதுலையும். அதுவும் டிஎம்கே இஸ் பிகமிங் அன் அக்ரஸிவ் அப்போசிஷன் நவ். தேர் எவ்ரிடே டிஎம்கே இஸ் மேக்கிங் லைஃப் மிசரபிள் ஃபார் டிவிகே கவர்மெண்ட். அப்போ அது எப்பயுமே டிஎம்கே பண்ணுவாங்க. தேர் எக்ஸலண்ட் பிளேயர்ஸ் அண்ட் அப்போசிஷன் ரோல். ஆகவே அவர்களுடைய சிறப்பான எதிர்கட்சியாக, அக்ரெசிவ் எதிர்கட்சியாக தான் எந்த காலத்தில் இருந்திருக்காங்க.
அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆதரிக்கிற கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு கொல்யூஷனாக இதை ஃபார்ம் பண்ணணும்னு முயற்சி எடுக்கப்பட்டது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எக்ஸப்ட் லெஃப்ட் வந்து பிரின்சிபல் ஸ்டாண்டு. நாங்கள் எந்த கூட்டணியிலும் எந்த காலத்தில் இருந்ததில்லை. திமுக கூட்டணியில் கூட நாங்கள் இருந்தது கிடையாது. ஓன்லி சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட். பட் நாங்கள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது கண்டினியூ ஆகும்னு மீட்டிங்க்கு முன்னாலேயே காலைல 11 மணிக்கு பார்த்துட்டாங்க. அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா? அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் இல்லை, இட் வாஸ் ஒன்லி சீட் ஷேரிங்கிறாங்க. ஆனால் அதே வாய் தான் வந்து லெஃப்ட் லீடர்ஸ் இது கொள்கை கூட்டணின்னு பேசினாங்க. இப்போ தே ஆர் டேக்கிங் அ ஸ்டாண்ட். அந்த கூட்டணியிலே நாங்கள் இருந்தது கிடையாது. இப்போ சின்ன கேள்வி, இப்போ திமுக கூட்டணியில் அவங்க இருந்தாங்க அஃப்கோர்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது கொள்கை கூட்டணிலாம் அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க மேபி பேக் ட்ராக் கூட பண்ணலாம், அது ஓகே. ஆனால் திமுகவோட இருந்த மாதிரியே தாவேக்காவோட அவங்க இருக்கிறத எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது இன்னும் ஃபார்முலேட் ஆகலை. அதாவது வந்து இன்னும் வந்து தாவேக்கா வந்து ஒரு மெச்சூர்டு ஃபார்மடபிள் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக, பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு ஷேப்புக்கு வரல. விஜய் வந்து பேசவே மறுக்கிறார். ஸ்டாலின் கிட்ட 1000 விமர்சனம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தாலும் அவங்க நினச்சாங்கன்னா எப்போ வேணால் வந்து ஸ்டாலினை பார்க்கலாம். ஸ்டாலின் வாஸ் விசிபிள். ஜோசப் விஜய் இஸ் இன்விசிபிள். நீங்கள் அவர் வந்து ஒரு ஜானோட ஒரு ஆடியோ நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் ஜான் பேசின ஒரு ஆடியோ, 5-6 வருஷமோ இல்லை 3 to 4 years இப்போ வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் கரெக்ஷன் 2 years மேபி விஜய் வந்து நம்ம வந்து ஒரு கல்ட் ஃபிகராக டெவலப் பண்ணோம். அந்த ஆடியோ தானே சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி விஜயை சுற்றி இருப்பவர்களால் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது இன்றைக்கி உண்மையாக தான் ஆகிட்டு இருக்குது. தே ஆர் மேக்கிங் இட். அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, அவர் ஆவறாரோ இல்லையோ, அவரை சுற்றி இருக்கவங்க எஸ்பெஷலி பர்சனாலிட்டிஸ் லைக் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ஒரு கல்ட் ஃபிகராக விஜயை உருவாக்கணுன்ற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் என்பது நல்லாவே தெரியுது. இப்போ திமுகவை நம்பின அளவுக்கு தாவேக்காவை இந்த இடதுசாரிகளால் எஸ்பெஷலி லெஃப்டால் நம்ப முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இத்தகைய முயற்சிகளும் விஜயோட அந்த அணுகுமுறை தான். ஓரளவு நேற்று இறங்கி வந்து பேசியிருக்காரு அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களோட. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ்வாங்க, ஒரு கன்சிஸ்டன்சின்னு கூட அதை யூ கேன் கால் இட். மாதம் ஒரு தடவை வந்து அவர் ஏதாவது ஒரு தரிசனம் கிடைக்குது. எலெக்ஷன் ஜெயித்த உடனே மே 10ஆம் தேதி பதவியேற்பு, அப்புறம் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் மாநாடு, அதில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், ஜூலை 1 வந்து கூட்டணி கட்சிகளோட, இந்த 10 தேதி 12 தேதிக்கு கரூருக்கு போகிறாரு. ஸோ ஒரு தர் இஸ் வாட் கேன் ஒன் கால் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. தட் இஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் சாட்ஸ். அது வந்து என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் அவர் வெளியில் வருவார், தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு. மாதம் ஒரு முறை உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். மற்றபடி மீடியா கிட்ட அப்சல்யூட்லி நோ இன்ட்ராக்ஷன். அதில் என்ன சிக்கல்? ஒரு நிமிஷம், சொந்த டெலிவர் பண்ணுறாரு சீட்ஸை. இல்லை, அது உங்கள் பர்செப்ஷன். நான் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க விஜயபாஸ்கர் எல்லாம் 2 விஜயபாஸ்கர் 10,000 பேரோட என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து சேர்ந்தாங்க, வரல. அவர் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார், வரல விஜயபாஸ்கர். விஜய் வரல. ஸோ அலையன்ஸ் பார்ட்னர்ஸோடு சேர்ந்ததுன்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நேற்று அவங்க 3 முடிவுகள் எடுத்தோன்னு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணிக்கு ஒரு பெயர், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒரு கோஆர்டினேட்டர், 3வது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். இது 3 பற்றியும் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். ஆனால் அடுத்த கூட்டம் என்னைக்குன்னு டேட்டை சொல்லலை. ஸோ ஒரு ஸ்டெப்பு முன்னால் வந்திருக்காங்க. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், தட் இஸ் யார் ஆதரிக்கிற சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ், நாட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், பிகாஸ் there is no alliance at all. சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் வச்சு கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் இருக்கவங்கள வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் லெஃப்ட் அந்த அலையன்ஸில் இருக்க மாட்டாங்க, மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பேரை கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், சோ கால்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரலாம். இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அசர்ட்டிங் ஹிம்செல்ஃப், பொலிட்டிக்கலாக இஸ் அசர்ட்டிங் ஹிம்செல்ஃப். என்ன தான் இன்றைக்கி கவர்மெண்ட் இருந்தாலும் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட் கேன் ஒன் கால் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ், ஸ்டாலின் கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ் வந்து தாவேக்காக்கோ விஜய்க்கோ கொடுக்கப்படவில்லை என்பது தான் கிரவுண்டில் இருக்க ரியாலிட்டி. திமுகவும் தன்னை இன்னமும் ரூலிங் பார்ட்டியாக பாவிச்சு தான் நடந்துக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தகர்ந்துக்கின்னு வருது. நேற்றைய மூமெண்ட்டு, நேற்றைய டெவலப்மெண்ட்டுன்றது விஜயோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை, தாவேக்காவோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய, அவங்க அசர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் இப்போ எனக்கு என்னமோ
விஜய் அவர்கள் வெளியே வராரா வீட்டில் இருக்காரான்றதெல்லாம் லெஃப்ட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தோணல. அவங்களுக்கு இல்லை. நான் அதை சொல்றேன். ஏன் இந்த அலைன்ஸ்ல போய் சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவங்க எந்த காலத்துலயும் எந்த அலைன்ஸுமே இருந்தது. இப்போ யூபிஏல கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்காக யூபிஏல இருக்கோம். இப்போ ஒருவேளை காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் வருதுன்னா தே மே பார்ட் ஆஃப் த அலைன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது கூட அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் திமுக கூட எல்லாம் போக மாட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்போதைக்கு போக மாட்டாங்க. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 5 வருஷம் பொறுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அவங்க இந்த அலையன்ஸ்குள்ள லெஃப்ட் போக மாட்டாங்க. லெஃப்ட்டை தவிர மற்ற 3 பேர் போவாங்க. எதுக்கு நான் கேட்குறேன்னா, இப்போ திமுகவோட அவங்க சேர்ந்துருந்தாங்க, அப்போ இந்த இதெல்லாம் சொல்லலை, ஒரு வார்த்தை பேசல, இல்லாத பேச்செல்லாம் அலைன்ஸ்ல இல்லைன்னு அவங்க பேசலவே இல்லை. திமுகவோட அவங்க இருந்தாங்க, 5 வருஷம் கூட்டணியில் இருக்கோம் இருந்தாங்க. அதே மாதிரி தாவேகா கூட இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, மேபி லெஃப்ட்டுக்கு நேஷனல் லெவல்ல சில சந்தேகங்கள் இருக்குமோ பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது. தாவேகா காங்கிரஸுக்கே இருக்குங்க. இப்போ நல்ல கொஸ்டின் இது. காங்கிரஸ் லீடர்ஸ் இப்போ என்ன சொல்றாங்க, 2-3 டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது, அதை நீங்க கவனிக்கணும். காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி, பி சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி, சுப்ரீம் கோர்ட் லாயர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே இந்தியா கூட்டணியில் தொடரணுன்றாங்க. தொடர்றதில் ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கலான்லாம் பேசுகிறாரு சிதம்பரம். எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியா பிளாக்ல லீடர்ஸ் எல்லாரும் ஜாயிண்ட் லெட்டர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல இந்தியா பிளாக் கூட்டத்துக்கு இந்த ஜூன் 8ஆம் தேதி கலந்துக்காத திமுக 2 நாளைக்கு முன்னால் அந்த லெட்டரில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா பிளாக் கூட்டணியோட லெட்டரில் டிஎம்கேவும் ஆம் ஆத்மி கட்சி, எஸ்பெஷலி டிஎம்கே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ தின் ஹோப். 29 மறுபடியும் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸும் மேக்கம். ஏன்னா இந்தியா பிளாக் உள்ள இருக்காங்க. ஏன்னா முதல்ல ஜூன் 8ஆம் தேதி அந்த இந்தியா பிளாக் அலையன்ஸை பாய்காட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா பிளாக்ன்றது தமிழ்நாடு சென்ட்ரிக் கிடையாது, அது ஆல் இண்டியா. இந்தியா பிளாக்ன்றது காங்கிரஸ் மட்டும் கிடையாது. இந்தியா பிளாக்ல எல்லா கட்சிகளும், பல கட்சிகள் இருக்குது, இதில் காங்கிரஸும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு சென்ட்ரிக்காக ஒரு இஷ்யூ, ஒரு டெவலப்மெண்ட் விஜயோட காங்கிரஸ் போயிருக்குன்றதுக்காக வை ஷுட் டிஎம்கே பாய்காட் இந்தியா பிளாக்? இல்லை, சாத்தியமே இல்லையே சார். டிவிகேவும் டிஎம்கேவும் இந்தியா அலைன்ஸ்ல எப்படி இருக்க முடியும்? 20 எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? பாதி ஸ்பிட் பண்ணிப்பாங்களா? 2 பேரும் எதிர் கட்சி இல்லை, எதிர் கட்சி தான். நான் புரியுது, எனக்கு நான் சொல்றது. அவங்க எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு அதை பேசுகிறான்? டிஎம்கே ஏன் சைன் பண்ணுது? காங்கிரஸை பொறுத்தளவு எனக்கு ஒண்ணுமே இல்லை, பேசலாம். இல்ல காங்கிரஸுக்கு என்ன சந்தேகம்? திமுக நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கியும் போட்டாச்சு. ஆமா, அப்ப போட்டாச்சு. உள்ள வந்தா எங்களுக்கு நல்லதுன்னு பேசுவாங்க. ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி, 5 எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு. தாவேகா கிட்ட இருந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு நீங்களும் வேணா வாங்கல அப்படின்னு தாராளமா பேசலாம். 5 எம்எல்ஏ வாங்கி, ஒரு 6 டேர்ம் எம்பி வாங்கி, ஆமா, இன்னொரு பக்கம் மந்திரி பதவி, 2 மந்திரி பதவி, ஒரு 2 இயர் டேர்ம் எம்பி வாங்கி, அவங்க காங்கிரஸ் வழக்கமான காங்கிரஸோட ஆட்டிடியூட் அது. நான் சொல்ல வருது ஆல் இண்டியா லெவலில் டிஎம்கேவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். அதாவது காங்கிரஸை விட பிஜேபி தான் டிஎம்கேக்கு பிக் எனிமி இன்றைக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, எங்களுக்கு பிஜேபியும் காங்கிரஸும் ஈக்குவல் எனிமின்னு திமுக எங்கேயா சொல்லிச்சா தெரியல. இந்தியா பிளாக்கோட அந்த லெட்டரில் ஏன் சைன் பண்ணுச்சு டிஎம்கே? வை ஷுட் தே சைன் இட்? ஏங்க சைன் பண்ணாங்க? அப்படின்னா ஒரு சின்ன விண்டோவை டிஎம்கே ஓப்பன் பண்ணி வைக்குது. ஓப்பன் பண்ணது ரைட்டு. பட் என்னோட கேள்வி என்னன்னா, தாவேகா திமுக 2 கட்சியும் இந்தியா அலைன்ஸ்ல இருக்க முடியுமா ஒரே நேரத்தில்? தாவேக்காக நேஷனல் ஆம்பிஷனே இல்லை, எனக்கு பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ் வேணாம், நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன், எவனா எங்கன்னா போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி இப்போ தாவே கூட கன்னியூ ஆகும். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு அந்த 2 மாதம் அலைன்ஸ்லேருந்து, விஜயோட அலைன்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுறது, வந்துட்டு 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவோட சேர்ந்து ஜெயிச்சிடுறது. கவர்மெண்ட் டெல்லியில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே, இல்லை மறுபடியும் மோடியை வராருன்னா இதே மாதிரி கதை. அது 2 மாதம் முடிஞ்சா மறுபடியும் விஜயோட சேர்ந்து இந்த அடுத்த 2 வருஷம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா காங்கிரஸுக்கு பயங்கரமான எதிர்காலம் இருக்கு போலே. பிரமாதமான எதிர்காலம். பாட்டாளி மக்கள் கட்சி இதை 2001 பண்ணாங்க. 2001 ஜான்வரி எண்டு, ஐ திங்க் ஜான்வரி 28 நினைக்கிறேன், டாக்டர் ராமதாஸ் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அன்றைய என்டிஏலேருந்து பாமக வெளியில் வந்தது. திமுக இருக்கு, பாமக எம்டிஎம்கே எல்லாம் இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்லேருந்து பாமக ஜான்வரி 28, 2001 வெளியில் வருது. 25 இயர்ஸ் முன்னால். ஜான்வரி டேட்டு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். ஜான்வரி, நாட் 28, மேபி 28 மே நாட் பி. வெளியில் வந்துட்டு மார்ச், ஏப்ரல் மேல நடந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட சேர்ந்து பிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணி ஐ திங்க் 14-15 சீட்டு நம்ம ஜெயிச்சுட்டு ஜெயலலிதாவோட சேர்ந்து ஜெயிச்சுட்டு, அதே வருஷம் இந்த சேம் 2001 நவம்பரில் தே ரீஜாயின்ட் என்டிஏ.
மறுபடியும் அன்புமணி மந்திரி, இவர் அப்போ அன்புமணி இல்லை, இவர் தலித் மேலே இந்த பக்கம் வந்துட்டார். பொன்னுசாமி ஒரு மந்திரி, பொன்னுசாமின்னு ஒரு மந்திரி. அப்போ ராமதாஸ் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நாங்கள் வாஜ்பாய் கிட்ட சொல்லிட்டு தான் 2001 ஜனவரியில் வெளியில் வந்தோம், போயிட்டு வரோன்னு. போயிட்டு வாங்கன்னார் அவர். வந்து ஜெயலலிதாவோட சேர்ந்து ஜெயிச்சுட்டு மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, எங்கள் என்டிஏக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ நடக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. காங்கிரஸ் வேறு, பாமக வேறு. பட்டு என்டிஏ, நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். இந்தியா பிளாக் மீட்டிங்கை ஜூன் 28 பாய்காட் பண்ணார் டிஎம்கே. அந்த ஜாயிண்ட் லெட்டரில் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதினார்ல, ஜாயிண்ட் லெட்டரில் ஏன் சைன் பண்ணாங்க? ஒய் தே ஆர் கண்டினியூயிங் வித் இந்தியா பிளாக்? தெர் இஸ் அ ஸ்மால் விண்டோ. நவ் விஜய் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் இருந்தாலும் லெஃப்ட்டுக்கு வந்து, எஸ்பெஷலி லெஃப்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வரல. இவங்க நாளைக்கு மறுபடியும் விஜய் மே கோ க்ளோசர் வித் பிஜேபி அப்படின்னா ஒரு ஃபால் பேக். 29யும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயங்களும் பேசுகிறாங்க, அதோட கனெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். மோடி கவர்மெண்ட்டில் எது வேணால் நடக்கும். 29ல் வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு எலெக்ஷன் வச்சா இந்த கவர்மெண்ட்டோட லைஃப் 3 வருஷம் தான் அப்படின்ட்டு, விஜய்க்கு 3 வருஷம் தான் சிஎம் டேர்ம். அதுவும் பேசுகிறாங்க நிறையா. ஆமாம், நிறைய பேசுகிறாங்க. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை திமுக ஆதரிக்கும், ஏன்னா விஜய் கவுர்றாருல. நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் அங்கே தான் கரெக்டாக டேலி ஆகுது. ஆமாம், அசம்பிளியை மைனஸ் பண்ணிட்டா கரெக்டாக டேலி ஆகுது. அசம்பிளியை மைனஸ் பண்ணிட்டா அங்கே எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். அண்ட் யாருக்கும் வெக்கம் மானம் சூடு சொன்ன எந்த அரசியல் கட்சிக்கும் நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் காட் எனி ஷேம் அட் ஆல். எல்லாரும் ஒன்று தான். இதில் வந்து திமுகனா திமுக, தாவேகா அதெல்லாம் யாரும் கிடையாது. பிஜேபி, காங்கிரஸ், லெஃப்ட் உட்பட யாருக்கும் வெட்கம் இல்லை. ஜோவோட ஒரு நாடகம் யாருக்கும் வெட்கம் இல்லை. இங்கே யார் வேணால் யார் கூட வேணால் சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன தமாஷா நடந்தது? கரூர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், பீப்புள் ஆர் ட்ரென்ச்டு இன் கரப்ஷன். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள். வெறும் கரப்ஷன் கேஸ் இருந்தால் கூட ஓகே, பாலிட்டிஷியன்ஸ்க்கு திஸ் இட்ஸ் அ நாம்னு சொல்லிடலாம். த மோர் கரப்ஷன் கேசஸ் யூ ஃபேஸ், த மோர் பவர் யூ காட். பட் ஹியர் இஸ் அ மேன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் ட்ரக் கேஸ், ட்ரக் பெட்லிங், ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸ். குட்கான்றது என்ன? தட் கேஸ் சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் நடந்துகிட்ருக்கு சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில். நான் தூய சக்தின்னு சொன்ன ஜோசப் விஜய் இன் வாட் கெப்பாசிட்டி தாவேக்கா அவங்கள சேர்த்துக்குது? அவர் வரல நிகழ்ச்சிக்குன்றாங்க. ஸோ வாட்? சரி, இப்போ தாவேக்காவுக்கு எம்எல்ஏ தான் தேவை, விஜயபாஸ்கர் தேவை கிடையாது, எம்எல்ஏ தான் தேவை. விஜயபாஸ்கர் அவர் வராருன்னா பெரிய பேகேஜோட வராரு. ஏன் ஒரு சாதாரண எம்எல்ஏ டார்கெட் பண்ண வேண்டியது? ஏன் விஜயபாஸ்கர் உள்ள கொண்டு வரும்? இஸ் அ பிக் ஷாட். கரூரில் வந்து அவர் இந்த அலையிலையுமே 60,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஜோக்குலர்லி பீப்புள் யூஸ் டு சே, இப்போ மோடி ஏர்போர்ட் வந்தப்போ 18லேயோ 19லேயோ ஹெல்த் மினிஸ்டர்னு எடப்பாடி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, திஸ் அ ஜோக், ப்ரிவேலிங் ஜோக் இன் பியூரோக்ராட்டிக் சர்க்கிள்ஸ், மேபி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ. ஹே இஸ் ஹெல்த் மினிஸ்டர். நோ ஹீ இஸ் நாட் ஹெல்த் மினிஸ்டர், ஈஸ் யுவர் வெல்த் மினிஸ்டர். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார். தாவேக்காவுக்கு அந்த வெல்த் தேவை இருக்கா? உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது. என் வாயால் பதில் எதிர்பார்க்காதீங்க. சர்டன் திங்ஸ் நீங்கள் பப்ளிக் டொமைனில் வச்சிங்கனாலே போதும். தூய சக்தி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு மேலே தூய சக்தி நீங்கள் உங்களை எப்படி சொல்லிப்பீங்க? அவன் திருடுறான், இவன் திருடுறான், அந்த கட்சி ஊழல், இந்த கட்சி ஊழல், எல்லாம் கரெக்டுங்க. நீங்கள் என்னங்க இது என்னது? இது நான் கேட்குறேன். நான் பவருக்கு வந்து 60 நாள் எல்லாம் நடந்த மிகப்பெரிய ஃபால். இது கன்விக்ட் ஆகல அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. பீப்புள் ஃபேஸிங் ஹீனியஸ் கிரைம்ஸ். கன்விக்ஷன்லாம் அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ தாவேக்காவை பார்த்த அளவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது, பொலிட்டிக்கலாக விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்க. இப்போ குதிரை பேர் அரசியல் தாவேக்கா பண்ணுறாங்கன்னா குயிக்காக அடுத்தது நீங்களும் அதானே பண்ணுறீங்க அப்படின்னு அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி கரப்ஷன் நடக்குதுங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உள்ளே கொண்டுறீங்க, அப்போ நீங்களும் கரப்ஷன் தானே பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. மக்களை பொறுத்தளவில் மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? அது இடைத்தேர்தல்கள் வரும்போது தான் தெரியும். மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கான அளவுகோல் எது? அதை சொல்லுங்கள். ரிசல்ட்ஸ் ஒன்று தான் அளவுகோல். ரிசல்ட்ஸ் இல்லாமல் மற்றதெல்லாம் சப்ஜெக்டிவ். நான் மக்களை அப்படியே தாங்க இருக்காங்க, ஒன்றும் விஜய் எதிர்க்கலைங்க, திமுக மேலே இருக்க கோபம் போலன்னு நான் சொல்வேன். சம்படி எல்ஸ், அனதர் ஃப்ரெண்ட், இன்னொரு நண்பர் வந்து அப்படிலாம் இல்லைங்க, மக்கள் வருத்தப்படுறாங்க, திமுக ஓட்டு போடாமல் விட்டுட்டோமேனு. குளத்தூரில் மக்கள்லாம் தேம்பி அழுகுறாங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் அழுகுறாங்கன்னு கூட சொல்லலாம். அது அவங்க பர்செப்ஷன். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பட் அளவுகோல் எது? தேர்தல் முடிவுகள் ஒன்று தான் நமக்கு அளவுகோல். அது வராத வரைக்கும் நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் சில பேசிக் ஃபேக்ட்ஸை உங்கள் டேபிளில் வைக்கிறேன். தூய சக்தி நீங்கள்
பாலிட்டிஷியன்ஸ் ஏதோ ஒரு கேஸ் 2 கேஸ் ஃபேஸ் பண்ணுறோன்னு சேர்த்துக்கிறது கூட வந்து ஓகே, திஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஏதாவது ஒரு கேஸாவது ஒரு அரசியல்வாதி மேலே இருக்கும். கரப்ஷன் கேசஸ் கூட வந்து பெரிய அளவில் இல்லாமல் வந்து ஒரு ஸ்மாலர் லெவல் ஆஃப் கரப்ஷன் ஏதோ இருக்குதுன்னா கூட வந்து ஓகே ஃபைன். ட்ரேட் யூனியன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் அதை கவனத்திலே எடுத்துக்க முடியாது. அல்லது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்காக அவங்க வந்து கரப்ஷன் கிடையாது, பட் டெம்பிள் மூவ்மெண்ட் அந்த மாதிரி வந்து அவங்க ஏதோ ஒரு கேசஸ் இருக்குன்னா அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பிகாஸ் தட் கன்சர்ன்ஸ் வித் தர் ஐடியாலஜி. லெஃப்டோட ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் சம்மந்தமாக வந்த கேஸையும் ஹீனியஸ் கிரைம் கிடையாது. ஹிந்துத்துவ ஐடியாலஜியோட வந்தவனோட கேஸையும் நான் வந்து அஃப்கோர்ஸ் அன்லஸ் மர்டர்ஸாக இருந்ததுன்னா வேறு, அதையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது பிகாஸ் அது ஐடியாலஜிக்கல் ரிலேட்டட். பட் ட்ரக் பெட்லிங், ஹியூஜ் கரப்ஷன், மேமத்து கரப்ஷனில் வரவங்க எப்படி எடுத்து பண்ணி இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் அக்செப்டிங் தம்? அப்போ நான் தூய சக்தின்னு எதை வச்சு சொன்னீங்க? சரி, இப்போ அப்போ நம்பர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஒரு பக்கம் அலைன்ஸை நேற்று ஃபார்முலேட் பண்ணுறீங்க. கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், அலைன்ஸை ஃபார்முலேட் பண்ணுறீங்க. ஏன்னா இவங்க டிஎம்கேவோட தேர் ஹப்னாமிங் இப்பயும் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றைய கூட்டத்துக்கு பிறகு திமுகவோட இவங்களோட இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட அது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃப்ளர்ட்டிங் இருக்காது இனிமேல். கண்டிப்பாக அது குறையும், அட்லீஸ்ட் குறையும். இன்னொரு ஸோ நீங்கள் அலையன்ஸை ஷேப்பு கொண்டு வரீங்க, ஃபைன், இட்ஸ் அ கரெக்ட் மூவ் ஆக்சுவலி. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் விஜயபாஸ்கர் மாதிரியான இப்போ பர்சனாலிட்டிஸு கேரக்டர்ஸை நீங்கள் உள்ள பெரிய லெவலில் கொண்டு வரீங்க. இது என்ன மெசேஜ் அனுப்பும் கீழே? சரி, இப்போ நான் பார்த்த அளவில் தாவேக்காவுக்கு பாஜகவை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. அவங்க ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ்ட கொடுத்துட்டாங்க. அது காரணம் என்னன்னா ஸ்டாண்ட் எடுக்கணும், அவங்களுக்கு அதுல சிக்கல் இருக்கு, கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசும்போதும் என்ன சொல்றாருன்னா, இது இந்த அலைன்ஸ்ன்றது தமிழ்நாட்டுக்கான அலைன்ஸ் தான், இது நேஷனல் லெவல் அலைன்ஸ் கிடையாது. 29ல தாவேக்கா பார்லமெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த அலைன்ஸ்ல இருப்பாங்கன்றத முடிவு பண்ணலான்னு அவரு சொல்றாரு. ஸோ அப்ப எனக்கு என்னமோ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு டயலமா இருக்குன்னு, தாவேக்காவுக்கு அந்த சைடு பாஜக எதிர்க்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய சிக்கல் இருக்கு. அவங்க அதை அதை வந்து அப்படியே வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது என்கம்பாஸ் பண்ணிட்டு போகணும்னு பார்க்குறாங்க. செஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைரெக்டாக எதிரும் புதிரமாக நிற்கும்போது வந்து சைடில் சுற்றிட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் எல்லா மூவ்ஸும் பண்ண முடியாது. தேர் ஆர் சர்டன் மூவ்ஸ் வேர் என்கம்பாஸ் இஸ் அலவுட். அந்த மாதிரி வந்து இப்போ அதை தொடவே மாட்டேன்றாங்க. சட்டசபைக்குள்ள மந்திரி, வன்னிய அரசு விசிகா மந்திரி பாஜகன்னு ஏதோ பேச்ச ஆரம்பிக்கிறார், இல்லை அமைதி அமைதி அப்படின்னு அந்த ஸ்பீச், அந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பென்ஸ்டு. பாஜகவை பற்றி அசம்பிளிக்குள்ள திமுக இருக்கும்போது என்னென்னமோ பேசினாங்க. சரி, நீ திட்டணும்ட்டு திட்ட வேணாம். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி எதிர்ப்புன்றதே அதன் அளவில் ஒரு கொள்கையாக இருக்க முடியாது, அது தேவையும் இல்லை. ஆன் இஷ்யூஸ் நீ பிஜேபியை ரெசிஸ்ட் பண்ணுற, பிஜேபி கவர்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலாக பிஜேபியை ரெசிஸ்ட் பண்ணுறீங்கன்னா அசம்பிளிக்கு உள்ளேயும் பேசலாம், வெளியிலையும் பேசலாம். அதில் இன்ஃபேக்ட் பேசி ஆகணும் நீங்கள். அதுவும் எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி நீ சொன்ன பிறகு இந்த 60 நாளில் பிஜேபி ஏற்றி என்ன பேசியிருக்காரு இஷ்யூஸில்? இன்னும் ஒரு கேள்வி சேர்த்து கேட்டுறேன், அதோட சேர்த்து சொல்லுங்க. ஸோ 29ல டிவிகே இந்தியா அலைன்ஸில் என்ட்ராக மறுக்கிறாங்கன்னா, லெஃப்ட்டும் சரி, காங்கிரஸும் சரி, விசிகேவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, டிவிகேவோட கன்னியூ ஆக முடியாது, அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்லாட்டி டிவிகே அலைன்ஸ் விட்டு வெளில போகணும், இந்தியா அலைன்ஸ் விட்டு வரவே கூடாது. ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். வேர் வில் தி கோ? ஏன்னா இந்த அப் டு 2 years வந்து டிஎம்கே தனியாக இருக்கும்னு எனக்கு தோணல. டிஎம்கே மே கோ இன் ஃபார் சம் அதர் அரேஞ்ச்மெண்ட். டிஎம்கேவோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, டிஎம்கேவோட பெடிகிரி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 3 years. 29 April மே தான், ஆல்மோஸ்ட் 3 years இருக்கு நம்ம. ஸோ 3 years வந்து டிஎம்கே வந்து தே ஆர் நவ் லெஃப்ட் இன் த லர்ச், தே ஆர் ஃப்ரெண்ட்லெஸ், and they got a huge baggage. கரப்ஷன் கேசஸ்லாம் நிறையா இருக்குது. வேர் வில் தே கோ? அப்போ அவங்க வந்து டைரக்ட் அலைன்ஸ் இல்லாட்டியும் ஆன்டி பிஜேபி டைரேடை, ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸை கணிசமான அளவுக்கு வந்து டோன் டவுன் பண்ண வேண்டியிருக்கும். டோன் டவுன் பண்ணுறாங்கன்னா வந்து தே வில் பி சப்ஜெக்டட் டு அட்டாக் ஃப்ரம் தீஸ் பார்ட்டிஸ். யார்? ஐயுஎம்எல், விசிகா, காங்கிரஸ் எல்லாம் வந்து தே வில் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அது டிவிகே அப்ளை ஆகும்ல, இதை டிஎம்கே முடிச்சுக்குவோம். ஸோ அப்போது டிஎம்கேவோட கிரெடிபிலிட்டி அட் த லோயஸ்ட் லெவலில் போகும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மேபி 29 January இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் விஜய் மே ஸ்பீக் சம்திங் அகேன்ஸ்ட் பிஜேபி. அது அப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு இன்னும் அன்பாப்புலர் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் 27ல் வர யூபி எலெக்ஷன்லேயே அன்பாப்புலர் ஆகுது. ராம் மந்திர், கரப்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து
பெரிய அளவில் வந்து அன்பாப்புலர் ஆகுது, இஃப் தேர் இஸ் அ ரெஜிம் சேஞ்ச் இன் யூபின்னு வச்சுக்கோங்க, தைரியம் வரலாம், விஜய்க்கு தைரியம் வரலாம். பட் விஜய் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுக்கிறாரு அப்படின்னா இவங்க பிஜேபியோட வந்து டிவிகேவோட எப்படி கண்டினியூ ஆவாங்கன்றது. எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இப்போ பிஜேபி வீக்காக வாங்கலான்னு பார்க்குறத விட தாவேக்கா எதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக வாங்கலான்னு தான் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் இல்லை விசிகா அண்ட் ஐயுஎம்எல் இந்த பார்ட்டிஸ் வந்து ஒரு ஓப்பன் பிஜேபி லைன் எடுத்தாருன்னா தே வில் புல் டவுன். நான் எப்படி பார்க்கணும்னா இப்போ விஜய்க்கு பிஜேபி எதிர்க்கிறதுல சிக்கல் இருக்கு, திமுகவுக்கும் இது தெரியும். திமுகவை பொறுத்தளவில் பிஜேபி எதிர்க்கிறது இப்போ சிக்கலே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்காங்க, தாராளமாக என்ன வேணாலும் பேசலாம், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம், அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க பிஜேபி எதிர்த்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா தாவேக்காவுக்கு அது சிக்கல். ஸோ திமுக அதை செய்வாங்க. நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், தாவேக்கா பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு இடத்துக்கு தான் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்காவை அவங்களுக்கு இழக்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ இப்போதைக்கு பிஜேபி எதிர்க்க வேணாம்னு அவர் பார்க்குறாரு. இன்னொன்று இஷ்யூஸ் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், அந்த லெட்டரில் வந்து டிவிகே இஸ் நாட் சைன்டு. ஈவன் எக்கனாமிக் டைம்ஸில் மட்டும்தான் அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டிவிகே வந்து நாட் சைன்டு, டிஎம்கே சைன்டு. ஏன் டிவிகே ரெஃப்யூஸ் டு சைன்னு போட்டிருந்தாங்க. மாணிக்கம் தாகூர் வேணால் அதுக்கு புது வியாகியானம் கொடுக்கலாம், அவங்க ராஜ்யசபா அவங்களுக்கு எம்பிஸ் இல்லை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் தி சப்ஜெக்ட் கரெக்ஷன். இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றும் எம்பிஸ் இருக்குது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அது ஒன்றும் மேண்டேட்ரியும் கிடையாது. பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கட்சி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்குன்னா இந்தியா பிளாக்ல இருக்கிறதுல ஒரு விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ சப்போஸ் வைகோக்கு ஒரு எம்பி இருக்காங்க, ஒருவேளை அந்த துரை வைகோ தோற்று இருந்தாருன்னா எம்டிஎம்கே வந்து கண்டினியூ தான் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் வெளியில் வந்திருக்க போகிறது கிடையாது. அவங்க தட்ஸ் நாட் த யார்ட் ஸ்டிக். உங்களுக்கு அது வந்து கன்வீனியன்ட்டாக பை வே ஆஃப் கன்வீனியன்ஸ், an act ஆஃப் கன்வீனியன்ஸ் தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ணுறாரு மாணிக்கம் தாக்கூர். அவருக்கு பார்லிமெண்ட்ரி ப்ரெசன்ஸ் இல்லை, அதனால் வந்து அவர் இந்தியா பிளாக்ல இல்லை. வை ஹஸ் நாட் சைன்ட் இட்? இட்ஸ் an all India issue. SIR is an all India issue. SIRக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட கட்சி தாவேக்கா. அப்போ ஏன் நீ சைன் போடல? உனக்கு எம்பி இல்லை அதனால் நாங்கள் சைன் வேணான்னு அவங்க சொல்லுவாங்களா? சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் புத்தி இருக்குன்னு தான் புரியுது. இந்தியா பிளாக் உள்ள மொத்தம் எத்தனை கட்சி இருக்குது, எல்லாருக்கும் பார்லிமெண்ட்ரி ப்ரெசன்ஸ் இருக்கான்றது முதல்ல எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னாலும் பார்ட்டி விச் இஸ் ரூலிங் த ஸ்டேட்யா 35% வாங்கி இஸ் a remarkable achievement. Single-handedly demolished both the Dravidian parties. Issue is very big and they have filed a case against SIR in Supreme Court. அவன் சைன் போட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அது எது காப்பாத்துற? அதுவும் இந்தியா அலைன்ஸ் பார்ட்டிஸ் ஃபுல்லாக அவங்களோட இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்க. ஏன் சைன் பண்ணல விஜய்? அப்போ பிஜேபியோட எந்த விதமான ஹெட் ஆன் கோலிஷன் வேணான்னு விரும்புகிறாங்க. தாவேக்காவோட இந்த ஆட்டிடியூடை எவ்வளவு நாட்கள் லெஃப்டாலையும் ஐயுஎம்எல்லாலையும் காங்கிரஸாலையும் டாலரேட் பண்ண முடியும்? ஏன்னா இவங்க எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள். பண்ண முடியாது. பட் இஷ்யூஸ் வரும்போது டாஜ் பண்ணி இப்போ தமிழ்நாடு ரிலேட்டட் இஷ்யூஸில் அவர் டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை தான் அப்படியே எடுக்கிறார். லெஃப்ட்டுக்கோ காங்கிரஸுக்கோ கோவம் வர மாதிரி எதுவுமே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இஷ்யூஸை சொல்ல முடியும். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எதுக்கு போயிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க, ஹைகோர்ட் ஆர்டருக்கு எதிராக. விச் இஸ் அ டிஎம்கே ஸ்டாண்ட். இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதாவது வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் கன்வெர்டட் டு இஸ்லாம் கெனாட் கிளைம் பிசி ஸ்டேட்டஸ்னு. அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகுது தாவேக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது. அப்புறம் வந்து த சேம் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் அவர் வந்து இந்த பப்ளிக் பிளேசஸில் வந்து ஸ்லாட்டரிங் பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் ஸ்லாட்டரிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி அப்பீலுக்கு போகிறாங்க. தீஸ் ஆர் ஆல் டிப்பிக்கல் டிஎம்கே ஸ்டாண்டு. அப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே என்ன பிரச்சனை? எங்கள் நேஷனல் லெவலில் ஸ்டாண்டர்டில் என்ன பிரச்சனை, என்ன பாசிபிள் பிரச்சனை வரப்போகுது? அட்லீஸ்ட் கொஞ்சம் அவர் தான் கேட்கலாம், எதுக்கு எஸ்ஐஆரில் நீ சைன் போடல? சி பார்லிமெண்ட்ரி எம்பிஸ் இல்லைன்றது கதை அழகிறாங்க, இவங்க காதில் பூ சுற்றுறாங்க. நீங்கள் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக கேஸ் போட்டீங்க. 2வது, இவர் ரூலிங் பார்ட்டி ஆஃப் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேட்ஸ். கழுத்து போட போகிறேன் தாவேக்கனா யாரும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. வை யூ ரெஃப்யூஸ் டு சைன்? பட் இது எனக்கு என்ன ஒரு அசம்ஷன்னா, பை த எண்ட் ஆஃப் 28 இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வேளை அன்பாப்புலர் ஆகுது, காற்று இந்த பக்கம் வீசுதுன்னா ஈ மே டேக் அ
அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். ஆனால் இது இப்படியும் பார்க்கலாம். அதனால தான் மேபி தாவேக்காவும் அதிமுக எம்எல்ஏஸ் உள்ள கொண்டு வரணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆமாங்க, அவங்களோட மெயின் இதுவே வந்து ஏடிஎம்கே உள்ள கொண்டு வந்துட்டா டிபெண்டன்ஸ் ஆன் லெஃப்ட் காங்கிரஸ் ஐயுஎம்எல் எவ்வளோ குறையுதோ அவ்வளோ குறைச்சிட்டா நாளைக்கு ஆன்டி பிஜேபிலாம் வேணாம். மேபி கூட ஈவன் கோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் நாட் பார்ட்டிசிபேட்டிங் லோக்சபா எலெக்ஷன். ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. தாவேக்காவை பொறுத்தளவுல வெறித்தனமான திமுக எதிர்ப்பு கட்சி, காங்கிரஸ் ஐயுஎம்எல் லெஃப்ட் அப்புறம் விசிகே எல்லாம் வெறித்தனமான பாஜக எதிர்ப்பு கட்சி. பாஜக எதிர்ப்பால தாவேக்காவுக்கு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு என்ன அதுல ஆமா, அது இப்போ எலக்டோரல்ல பிரயோஜனம் இல்லை, ஜீரோ. ஸோ அப்ப இது பெரிய ஒரு முரண் இல்லை. ஆமா, அப்ப எனக்கு வந்து திமுக எதிர்ப்பு தான் முக்கியம், எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், எனக்கு நேஷனல் ஆம்பிஷனே கிடையாது, பர்சனலாகவும் கிடையாது, என் பார்ட்டிக்கும் கிடையாது. டிஎம்கேவோட ப்ராப்ளமே என்ன, பர்சனலாகவும் அவங்களுக்கு டிஎம்கேல ஸ்டேக்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு டிஎம்கே ஸ்டாலின் ஃபேமிலிக்கு சென்ட்ரலில் பவர் வேணும், ஸ்டேட்லேயும் பவர் வேணும். இங்கே எனக்கு இது இல்லை. இஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் தாவேக்காது ஆன்டி டிஎம்கே. ஏன் எடப்பாடி தோத்து விஜய் ஜெயிக்கிறாரு? யார் வந்து ஆன்டி டிஎம்கேவை விக்ரஸாக பர்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். 40 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆர் செத்தப்ப ஜானகி அம்மா தோற்று ஜெயலலிதா வந்தது காரணம் என்ன? ஜானகி அம்மா வாழும் தமிழ் கலைஞர் அப்படி இப்படின்னாங்க, ஜெயலலிதா கருணாநிதி ஒரு தீய சக்தினாங்க. அந்த பார்ட்டியோட ஃபல்கரமே ஆன்டி டிஎம்கே. அதை யார் அக்ரெசிவாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத் போத் ஓபிஎஸ் இபிஎஸ் மிசரபிளி ஃபெயில்டு. பவரில் இருக்கும்போதும் இல்லாத போதும் விஜய் மாதிரி ஒரு புது ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகுது. இது ரொம்ப சிம்பிள் தியரி. இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. அக்ரெசிவாக, த மோர் அக்ரெசிவ் யூ ஆர் டுவர்ட்ஸ் டிஎம்கே, you will be relished, you will be enjoyed by the people and you will become a ruler. அதான் விஜய். எனக்கு அவர் அது போதுன்றாரு. நான் எனக்கு என்னதுக்கு கொள்கை எதிரின்றது சும்மா வாய் வார்த்தை தாங்க. நடைமுறையில் பிஜேபிக்கு எதிராக இஷ்யூஸில் என்ன பண்ணாங்கன்றதானே. இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிலேட்டட் இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. திருப்பரங்குன்றமா, ஆடு மாடு வெட்டுறதா, பிசி ஸ்டேட்டஸ் வந்து கன்வெர்டட் முஸ்லீம்ஸ்க்கு போதா, அதிலெல்லாம் ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. அது வந்து ஹார்ம்லெஸ். பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் அது ஒன்றும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. பட் நீ நேஷனல் லெவலில் மோடி கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ போகிறேன்னா அங்கே அப்படியே பம் இருக்குது. அது பாஜகவுக்கு எதிரான அந்த அலைன்ஸில் போனால் பாஜகவோட ஃபியூச்சருக்கு சிக்கல். அந்த இடத்துல கை வைக்கல. அது அப்படியே. இது வந்து ஒரு தியரி என்னன்னா, இந்த அப் டு தி எலெக்ஷன் 28 டிசம்பர் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார். 29 ஜனவரிலேருந்து அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி பேசுவார். அந்த நேரத்தில் பார்த்துப்பார். இந்த 2 வருஷம் அவர் வந்து நிர்வாக காரணங்களுக்காக பிஜேபியோட மோதவே மாட்டாருன்றாங்க. ஆனால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஓட்ஸ் வராது ஆன்டி பிஜேபி பேச. ஆமாம், ஆன்டி பிஜேபி பேசினா ஓட்டு வராது. ஆன்டி பிஜேபி பேசினா ஓட்டு திமுக போகும். அறுவடை பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க. அறுவடை பண்ண போகிறான். ஆன்டி பிஜேபி யார் பேசினாலும் அறுவடை அவன் பண்ணிட்டு போடுவாங்க. அப்போ நான் இதுக்கு அதை பேசுவேன். கரெக்ட். ஸோ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப்பு கொண்டு வராங்க. நான் வந்து இனிமேல் வந்து சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் வந்து ஷுட் பி வித் மீ. என் கூடயும் இருந்துக்கிட்டு திமுகவோடையும் நீங்கள் பேச முடியாது. எனக்கு டிஎம்கே தான் மெயின் எனிமினா உங்களுக்கும் டிஎம்கே தான் மெயின் எனிமி. ஸோ லெட் அஸ் ஃபைட் டுகெதர்ன்றாங்க அவங்க வந்து. ஐ திங்க் இட்ஸ் அ கரெக்ட் மூவ் தான் அது வந்து. ஏன்னா இவங்க ஃப்ளிர்ட்டிங், இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ளிர்ட்டிங் ஆகுறதுன்றது வந்து டிஎம்கேவோட கண்டிப்பாக தாவேக்காவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்டை வந்து விஜய் கவர்மெண்ட்டை வந்து டிஎம்கே டே இன் அண்ட் டே அவுட் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா தட் இஸ் அன்டெனபிள். அதெல்லாம் தாவேக்கா திட்டுற மாதிரி அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் தே ஷுட் டேக் ஆன் டிஎம்கே. பிகாஸ் கவர்மெண்ட்ன்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது கொலிஷனுக்கும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1.5 மாதம் தானே சார். இல்லை அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணலங்க. நான் சொல்கிறது டிஃபெண்டிங் த கவர்மெண்ட் பை அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் இல்லை, இது வரைக்கும் இல்லை, பெரிய அளவில் இல்லை. மேபி கம்மிங் டேஸில் அது இருக்கலாம். அதுக்கான முதல் அச்சாரமாக கூட இந்த அலையன்ஸை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.